அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி சிஞ்சயி யோஜனா இன்வால்வ்ஸ் மெர்ஜர் ஆஃப் 36 எக்ஸிஸ்டிங் அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு மத்திய அரசாங்கம், மத்திய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி சிஞ்சயி யோஜனா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடிய 36 திட்டங்களை ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க. சரியா? அது எத்தனை மாவட்டங்கள்ல செயல்படுத்த போறாங்க அப்படின்னா 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல செயல்படுத்த போறாங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தி அப்ஜெக்டிவ் ஆஃப் நிமிர்ந்த நெல் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிமிர்ந்த நெல் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நம்மளோட எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஹையர் எஜுகேஷன், அதாவது கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்லயும் இனோவேஷன்லயும் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. சரியா? அதுதான் இந்த நிமிர்ந்த நெல் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு ட்ரைபல் ஜீனோம் சீக்வென்சிங் ப்ராஜெக்ட்? பின்வரும் எந்த மாநில அரசு பழங்குடி மரபணு வரிசை முறை திட்டத்தை தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜீனோம் சீக்வென்சிங் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்றாங்க. அது யாருக்கு மட்டும் பண்றாங்கன்னா ட்ரைபல் பாப்புலேஷன் மட்டும் பண்றாங்க. யார் அப்படின்னா குஜராத் வந்து பண்ண போறாங்க. சரியா? குஜராத் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா, who used the term stolen wealth from India to indicate the economic exploitation of British in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் பொருளாதார சுரண்டலை குறிக்க இந்தியாவில் இருந்து திருடப்பட்ட செல்வம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தினது யார்? ஸ்டோலன் வெல்த் ஃப்ரம் இந்தியான்னு சொன்னது யாருன்னா வில் டூரண்ட் அப்படிங்கிறவர். சரியா? கடைசியா, what are the indicators that are used to select beneficiary districts under PM தன்தானிய கிருஷி யோஜனா? அதாவது 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் தன்தானியா திட்டத்துக்கு கீழே. அதை எதை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா, லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ கிராப்பிங் இன்டென்சிட்டி, லெஸ் கிரெடிட் டிஸ்பர்ஸ்மெண்ட், இந்த மூணுத்தையும் பயன்படுத்தி தான் அந்த 100 மாவட்டங்களை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. சரியா? ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.